ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு மாம்ஸ் டைரி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா என் வீட்டு தோட்டத்தில்னு எங்கள் வீட்டில் இருக்க கொஞ்சம் செடிகள் தான் எடுத்திருக்கேன். சரி, ஒரு சின்ன வீடியோவாக போடுவான்னு சொல்லிவிட்டு இதில் என்னென்ன கீரை இருக்குதுன்னா பசலைக்கீரை எல்லாம் தொட்டிலே தாங்க வச்சுருக்கேன். முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், மணி பிளான்ட்டு இது போடும்போது ஒரு குரோட்டன்ஸ் பேர் தெரியாததெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதில் காமிச்சிடலாம். அதுன்னு இந்த குரோட்டன்ஸ் தாங்க இது என்ன பேருன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது வச்சுருக்கோம் வீட்டில். பசங்க பர்த்டே செலிப்ரேஷன் அப்போல்லாம் டெக்கரேஷனுக்கு அந்த இலையை பயன்படுத்திப்போம். அது காஞ்சாலும் அழகாக தான் இருக்கும். அப்புறம் அந்த தொட்டிலேயே பசலைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை இருக்கிறதையும் காமிச்சிருப்பேன். அதே குரோட்டன்ஸ் தான் இதுவும். இது வந்து முல்லைச்செடி பக்கத்துலேயே இருக்குது. இதுலேயே பாருங்கள், பிரண்டை கொடியும் அதில் சொல்லியிருப்பேன். முல்லைக்கொடியிலையே படுறதுக்கு இடம் இல்லாமல் ஓடி இருக்குன்னா, அதேமாதிரி இதில் பாருங்கள், இந்த முல்லை செடியிலையே அப்படியே வருது, ஒரே ஒரு கொடி வருது பிரண்டை. அப்புறம் மிளகாய் செடி, நிறைய மிளகாய் காய்ச்சிருக்குங்க. அது ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன், இன்னும் பறிக்கலை, பறிச்சுட்டு. அப்புறம் இந்த பக்கம் அன்னாசி, இந்த மணி பிளான்ட்டு, இந்த குரோட்டன்ஸு தான் ஒரு சின்ன இதாக அதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த முனையில். அப்புறம் இந்த நர்சரியில் வாங்கிட்டு வந்த ரெட் ரோஸு, இது பன்னீர் ரோஸு, இது நந்தியாவட்டை, ஒத்த நந்தியாவட்டை இது. அப்புறம் வந்து இது சங்குப்பூ செடி, இது துளசி, இது வந்து அது கருந்துளசி, இது சாதாரண துளசி. இது முருங்கை பூத்து வச்சுருந்தோம் பாருங்கள், இலையே இல்லை, பூ மட்டும் வச்சுருக்கு. ஆனால் அது 2 நாள் மழை இங்கே பெஞ்சப்போ கொட்டிடுச்சு, இப்போ துளிர் வந்திருக்கு. அப்புறம் இது வந்து சாத்துக்குடி இதில் காய்ச்சிருக்கு. அப்புறம் அது வந்து என்ன சொல்லுவோம், சித்திரத்தை செடி இருக்குது. இது இந்த குரோட்டன்ஸ் முன்னாடி வந்தது தான் திரும்ப வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது அன்னாசி, மணி பிளான்ட், இந்த குரோட்டன்ஸ் இதெல்லாம் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கீரைங்க, அப்புறம் இன்னும் கொஞ்சம் செடிங்கள்லாம் இருக்குது. அதை எடுக்க விட்டுட்டேன். சரி, இந்த பசலைக்கீரையில் உள்ள செடியை பூவை பாருங்கள், அந்த க்ரீனுக்கும் அதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. பொன்னாங்கண்ணி கீரை நல்ல வெயிலில் இருக்கிறதுனால செழிப்பாக இருக்குது. இந்த குரோட்டன்ஸ் தான் நான் முன்னாடி வந்தது. இது வந்து காய்ஞ்சால் கூட அப்படியே அழகாக இருக்கும். இது நம்ம இதிலெல்லாம் ஹெர்பேரியம்லாம் வைப்போம்ல, அது மாதிரி இருக்கும் காஞ்சா. அது மாதிரி இருக்குங்க. இந்த இது திரும்பவும் அதே தான் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து அதே குரோட்டன்ஸு, பிரண்டை செடி. இதெல்லாம் இன்னும் க்ளீன் பண்ணி நல்லா படர்ற மாதிரி இதுக்கு ஒரு கம்பி அது மாதிரி ஏதாவது கட்டி படுறதுக்கு இடம் இதுக்கு ரெடி பண்ணணுங்க. மிளகாய் செடி நிறைய பழுத்துருக்கு, பறிக்கணும் இனிமே தான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மாம்ஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.